நம்ம இன்றைக்கி ஆஸ்டர் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் நிறைய கலர்ஸில் இருக்குது. நாங்கள் வச்சுருக்கிறது பர்பிள் கலர். இந்த பிளான்ட்ஸ் இந்த சீசனில் தான் பூக்குன்னு கிடையாது, எல்லா சீசன்லேயும் பூக்கும். இந்த ஆஸ்டர் டேசி பிளான்ட்டை யூரோப்பில் இருக்க மலைப்பகுதிகள் தான் ஆஸ்டர் பிளான்ட்டோட நேட்டிவ். பிரிட்டிஷ் ராயல் ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி இந்த பிளான்ட்டுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தெரியுமா? அவார்ட் ஆஃப் கார்டன் மெரிட். எதனால் இதை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிளான்ட்ஸை பூச்சிகள் நிறையா தாக்காது, ஸ்பெஷலாக கேர் பண்ண வேணாம், எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் ஈஸியாக வளரும். இதை மாதிரி நிறையா பண்புகளை பார்த்து தான் இந்த பிளான்ட்டுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இது எப்படி கேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்லேயும் இங்கே டைரெக்டாக வைக்கலாம். ஆனால் மே மாதம் மாதிரி சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் வைக்க முடியாது. வச்சா அதோட ஃப்ளவர்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும். இது பூத்து 1 வீக்கிட்ட ஆகுது, அப்படியே தான் இருக்குது வாடாமல். ஆனால் லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்குறப்போ இதே மாதிரி தான் ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வாங்கினதுக்கப்புறம் இது கொட்டி கீழே விழுந்துருச்சு, அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. காஞ்சி போனதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே விட்டோமா, சரி வேறு ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ உள்ளே கிழங்கு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதை அப்படியே விட்டோம். விட்டதுக்கப்புறம் இப்போது கீழே ஒரு க்ரீனிஷாக ஒரு பிளான்ட் இருக்குல்ல, இது மாதிரி வந்துச்சு. இது கிழங்குலேருந்து வர இன்னொரு செடி. இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் இது வளரும் போல். இந்த செடி இதே மாதிரி தான் வாடாமல் 1 வீக்கு மேலே இருந்துச்சு. இப்போ தான் அது லைட்டாக வாடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது மேலே இருக்கிறது காஞ்சிட்டா கூட கீழே ஃப்ரெஷ்ஷாக அந்த கிழங்குலேருந்து இன்னொன்று வளர்ந்துட்டு வருது. என்கிட்ட அந்த ஃப்ளவர் இப்போ பிரித்து வச்சுருக்கேன். அதுலேருந்து விதை போட்டு இப்போ வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் இந்த பிளான்ட் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.